சால்வ் பண்ண முடியாத ஒரு மர்டர் கேஸில் உலகத்திலேயே பெஸ்ட்டான டிடெக்டிவை ஹையர் பண்ணுறாங்க ஒன்லி டு ஃபைண்ட் அவுட் அவர் தான் இந்த கொலையே பண்ணினது. ஆனால் இது அவருக்கே தெரியாது. 1800s ஃப்ரான்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிடெக்டிவ்ஸாக இருந்தவர் தான் ராபர்ட் லீட்ரூ. நிறைய இம்பாசிபிளான கேசஸை கூட இவர் ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்காரு. 1887 ஒரு ஸ்ட்ரேஞ்சான கேஸ் அவருக்கு வருது. அது அவரோட வாழ்க்கையே மாற்றுது. பீச்சில் ஒருத்தர் சுடப்பட்டு இறந்துருக்காரு. எந்த ஒரு ஐவிட்னஸுமே இல்லை. அந்த கொலையை பண்ணினது யாருன்னு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. இதை இன்வெஸ்டிகேட் பண்ண ராபர்ட்க்கு இந்த இடங்கள்லாம் ஏற்கனவே பார்த்த மாதிரியும் இவர் முன்னாடியே இந்த பிளேஸ்க்கு வந்த மாதிரியும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங் இருந்திருக்கு. அன்னைக்கு நைட் ராபர்ட்னால தூங்க முடியல. அவரோட ட்ராவரில் இருந்த பர்சனல் கன்னை எடுத்து பார்க்குறாரு. அதில் ஒரு புல்லட் மிஸ் ஆகி இருந்தது. அடுத்த நாளே போலீஸ்கிட்ட போய் இந்த கொலையை நான் தான் பண்ணினேன் அப்படின்னு அவர் சரண்டர் ஆகிட்டாரு. ஏன்னா அந்த மர்டரான பர்சனை இவரே இவரோட கன் எடுத்து கொள்கிற மாதிரி ஒரு கனவு கண்டிருக்காரு. அதுவும் அந்த மர்டர் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி. லேட்டராக டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சாங்க இவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருந்திருக்கு. தூக்கத்திலே இவர் பீச்சுக்கு நடந்து போய் அங்கேருந்து அந்த பர்சனை ஷூட் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காரு. இப்போ வரையும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் கேஸாக இந்த டிடெக்டிவோட கேஸ் இருக்குது.